கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் கோவை மகளிர் நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் களத்திலிருந்து வழங்கும் தகவல்களை கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இப்ப இன்றைய தீர்ப்பானது எந்த அளவிற்கு இந்த வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? தொடர்ந்து வளாகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையும் என்னவாக இருக்கிறது? தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோவை மட்டுமின்றி தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்காக தான் இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த நவம்பர் 2ஆம் தேதி விமான நிலையம் அருகே ஆண் நண்பருடன் காரில் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு தான் இந்த வழக்கு. இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதற்காகவே இந்த வழக்கை விசாரிக்க கூடுதலாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்றிருந்தது. 1 மாத காலத்தில் இந்த வழக்குல 50 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு மிக விரைவாக விசாரிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதமே வழக்கு விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் 2 மணிக்கு நீதிபதி தீர்ப்பு வழங்க இருக்கிறார். இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா 8 பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு மற்றும் வழிப்பறி செய்தது, கொடுமையாக தாக்கியது போன்ற பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணை நடந்துள்ளது. அதே சமயம் பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியான ஆதாரங்கள், ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. சுமார் 250 பக்கங்கள் வரையான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 112 சாட்சியங்கள் இந்த வழக்குல சேர்க்கப்பட்டு 72 சாட்சியங்கள் விசாரணை நடத்தப்பட்டு அந்த ஆவணங்கள் இந்த வழக்குல மிக முக்கியமாக சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று பாத்தீங்கன்னா கருப்புசாமி, காளீஸ்வரன், குணா இந்த உள்ளிட்ட இந்த 3 பேர் தான் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு 10 மணி அளவுல கோவை விமான நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த சம்பவத்தை நடத்திவிட்டு தப்பிச் சென்றவர்களை அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் கோவை மாநகர போலீசார் 3 பேரையும் சுட்டு பிடித்து இந்த வழக்குல கைது செஞ்சாங்க. இவங்க 3 பேரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இன்று மதியம் 12 மணிக்கு மேல் அவர்கள் பாதுகாப்பாக இங்க நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டு 2 மணிக்கு அவர்களை கூண்டில் ஏற்றப்பட்டு இந்த வழக்கு விசாரணையில தீர்ப்பு வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்குல உச்சபட்ச தண்டனையாக வாழ்நாள் முழுவதும் சிறை என்ற ஒரு தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பதாலும் இந்த வழக்குல ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் மிக துல்லியமாக சேர்க்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் அதில் இருவர் 20 வயது மற்றும் 21 வயது என்பதால் கருணை அடிப்படையில் அவர்களுக்கு எந்தவித தயவு தாட்சணையும் கிடைக்கக்கூடாது என்ற ஒரு பட்சத்தில் இந்த வழக்கு விசாரணையை அரசு தரப்பு வழக்கறிஞர் நடத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்குல எதிர்பார்க்கப்படக்கூடிய தீர்ப்புன்னா இந்த 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை என்ற ஒரு தீர்ப்பு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்குக்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடந்த 1 மாதமாக காவல்துறை தரப்பிலும் சரி, அரசு தரப்பிலும் சரி பல்வேறு முக்கிய சாட்சிகள் மற்றும் வாதங்கள் எனவே இந்த வழக்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் மூடப்பட்ட அறையில் தான் கடந்த 3 மாதமாக நடத்தப்பட்டது. 3 மாதங்கள்ல இந்த வழக்கு நடத்தப்பட்டு தீர்ப்பு வர இருக்கிறது. குறிப்பா நாளைய தினம் உலக மகளிர் தினம் என்பதனாலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று மாலை இந்த தீர்ப்பு வர இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்குல நம்ம முக்கியமா பார்க்கப்படுகிறது அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக புகார் கொடுத்து அந்த புகாரின் மீது தொடர்ந்து இங்க நீதிமன்ற கூண்டில் ஏறி அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியை அந்த நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆண் நண்பரும் பாத்தீங்கன்னா அவர் அன்று இரவு 100க்கு அவசர எண்ணுக்கு கால் பண்ண காரணத்தினாலதான் அன்று இரவு போலீசார் சுமார் ஒரு 5 மணி நேரம் அந்த பகுதியில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி கண்டுபிடிச்சாங்க. அதே சமயம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்கள் முதலுதவி கொடுத்து அந்த பெண்ணை பாதுகாப்பாக மருத்துவமனையில் சேர்த்தாங்க. இவங்க அனைவருடைய போராட்டம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு தீர்ப்பு. அதே சமயம் சமுதாயத்தில் இது போன்ற பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கு ஒரு முன்மாதிரியாக வழக்கும் என்பதாலும் இந்த வழக்கு இதுல வரக்கூடிய தீர்ப்பு அடுத்து வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு தைரியத்தையும் இதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கான தீர்ப்பு மதியம் 2 மணிக்கு நீதிபதி வழங்க இருக்கிறார். அந்த தீர்ப்பு என்னவென்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.